மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Theory of equation, relation between roots and coefficient. மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையிலான உறவு தான் relation between roots and coefficient. இது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்ன, என்னங்கிறது இதனுடைய படியாக அமைந்திருக்குது. n படிதான சமன்பாடு. இந்த சமன்பாடுக்கு n மூலங்கள் இருக்கும். அதான் இந்த மூலங்கள். n roots for the equation. alpha 1, alpha 2, alpha 3 and so on alpha என்னங்கிறது இதோட ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு n ஃபேக்டர்ஸ் இருக்கும். n ஃபேக்டர்ஸ்னா x மைனஸ் ஆல்ஃபா ஒன்றுங்கிறது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். தேர் ஆர் n ஃபேக்டர் ஃபார் தி கிவன் ஈக்குவேஷன். அதாவது இந்த காரணி தேற்றம்னு ஒன்று படிச்சுப்பீங்க. ஆல்ஃபா ஒன்றுங்கிறது ஒரு மூலமாக இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஒன்றுங்கிறது ஒரு காரணியாக அமைந்தது. இந்த காரணின்னு பேர் இந்த ஈக்குவேஷன் உருவாவதற்கு காரணமாக காரணி x minus alpha 1. So any equation can be expressed in terms of the multiplication of the factors. எந்த ஒரு ஈக்குவேஷனையும் அதோட ஃபேக்டர்ஸோட மல்டிப்ளிகேஷனாக நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறத இங்கே எழுதிட்டோம். இந்த ஏ நாட்டு இதில் n டைம்ஸ் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் பவர் n. இப்போ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னை காமன் எடுத்துக்கிட்டு சம்மம் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 சமைஷன் கிடைக்கும். ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா 4 அந்த சமைஷன் கிடைக்கும். அது ஒரு மைனஸை காமனாக எடுக்க வேண்டியிருக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஏன்னா n டைம்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி என்ன சார்ந்து இருக்கும். அதனால் அல்டர்னேட்டிவாக மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி இங்கே வரும். ஸோ வேர் எஸ் ஆர் சம் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 அண்ட் so on ஆல்ஃபா n ஹேஸ் டேக்கன் ஆர் அட் அ டைம். summation sum of alpha 1 sum of the individuals of the roots பேர். ஒவ்வொரு ரூட்டையும் ஆட் பண்ணி எழுதுனா அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பாருங்க இந்த ரிலேஷன் எந்த ரிலேஷன் கேட்டீங்கன்னா அது கோஎஃபிஷியன்ட். இந்த மைனஸ் a1 டிவைடட் பை a0க்கு ஈக்குவலாக இருக்கும். சம் ஆஃப் தி individual of the roots equal to minus a1 divided by a0. இந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி sum of the product of the roots taking at a time 2, அதாவது 2 மல்டிபிள் பண்ணுறோம். அதனால அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த a2 divided by a0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அண்ட் ஸோ ஆன் we can write s1 equal to like this. இது வந்து அட் அ டைம் we are taking all the roots மல்டிபிள் பண்ணிடுறோம். n ரூட்டையும் அட் அன் டைத்தில் மல்டிபிள் பண்ணுறோம். இது 3 ரூட்ஸை எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணுறோம். 3 மல்டிபிள் பண்ணுறது. சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ட்ரிபிள்ஸ் ஆஃப் ரூட்ஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் அட் அ டைம் டேக்கிங் 3 அதுதான் மைனஸ் a3 divided by a0. This is for a specific examples. Quadratic equation. இருபடிதான சமன்பாடு a0 x ஸ்கொயர் ப்ளஸ் a1 x ப்ளஸ் a2 ஈக்குவல் 0. இதோட டிகிரி 2 இருக்கிறதுனால தேர் ஆர் 2 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a1 டிவைடட் பை a0. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா அது ஒரே சான்ஸ், அதாவது ஆல்ஃபா பீட்டா 2 மல்டிபிள் பண்ணோன்னா ஒரே சான்ஸ் ஆல்ஃபா பீட்டா a2 பை a0. கியூபிக் ஈக்குவேஷன் அதே மாதிரி டிகிரி இஸ் 3. தேர் ஆர் 3 ரூட்ஸ் பாசிபிலிட்டி ஃபார் தி ஈக்குவேஷன். அதனால் இது இண்டிவிஜுவல் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இண்டிவிஜுவல் ஆஃப் தி ரூட்ஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் taking at time 2 some of the roots taking at a time 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிடுறாங்க. இது 3 there are only one possibility. இது என்ன 3 பாசிபிலிட்டி ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா 3 பாசிபிலிட்டி. ஸோ அதே மாதிரி பை குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட டிகிரி 4. ஸோ இட் ஹேஸ் 4 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ரூட்ஸ் சம் பண்ணினா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா டெல்டா இது மைனஸ் a1 டிவைடட் பை a0. இப்போ 2 மல்டிபிள் பண்ணுறோம் ஆல்ஃபா பீட்டா
alpha gamma, alpha delta, beta gamma, beta delta and gamma delta. There are 6 possibilities. 4 roots இருந்ததுன்னா 4C2 அல்ஜிப்ரால படிச்சிருக்கோம். 4C2ன்னா 4 காம்பினேட் பண்றோம். 2 2 காம்பினேட் பண்ணியல 4C NCRன்னு படிச்சிருப்பீங்க. n factorial divided by n minus r factorial into r factorial. அதான் 4C2 4 divided by 4 minus 2 factorial into 2 factorial, there which is 6. There is 6 possibilities. இது 3 மாடு பண்ணி எழுதிக்கலாம். 4 at a time எடுத்துக்கலாம். அதே ரிலேஷனை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிக்கோம். The relation between roots and coefficients is following same as the above. ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ். First example, solve the equation 4x cube plus 16x square minus 9x minus 36 equal to 0. இதோட டிகிரி 3. ஸோ 3 ரூட்ஸ் இருக்கும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா the sum of the roots is 0. sum of the 2 roots is 0ங்கிறதுனால இங்கே பாருங்க இது ரெண்டுத்தையும் சம் பண்ணியில் 0 கிடைக்கும். அதனால் எப்படி எடுத்துக்கணும், ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணிடலாம். அது இது மைனஸ் 16/4 கிடைக்கும் பாருங்க. இது கேன்சல் ஆகி பீட்டா ஈக்குவல் டு -4. அதுக்கப்புறமா 2 2 நம்ம எடுக்கலை, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். அட் டைம் வி ஆர் டேக்கிங் 3ன்னா ஒரே பாசிபிலிட்டி ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா. இதை மட்டும் பண்ணால் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் கிடைக்கும், பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டான்னு கிடைக்கும். அந்த மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டாவுக்கு பதிலாக -4 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயரு. அந்த 4 என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 4 எலிமினேட் பண்ணுறது தான் இங்கே 4ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் 4ஆல் டிவைட் பண்ணால் அந்த 36 4ஓட டிவைட் ஆகி 9ஆக மாறிடுச்சு. இந்த 4 அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/2. ஸோ வி ஆர் ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் ஈக்குவேஷன் by using the relation between roots and coefficient idea. ஆல்பாங்கிறது 3/2. -3/2ன்னு இங்கே எழுதினீங்கன்னா இந்த -3/2, இதில் -3/2ன்னு எழுதினீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3/2. ஸோ இது ரெண்டு வேல்யூ மாறவே மாறாது. ஒன்று இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இல்லது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க 3/2. இது -3/2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, -3/2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். அதுக்கப்புறமா அதே மாதிரி ப்ராப்ளம் நம்பர் 2, x cube minus 3x square minus 6x plus 8. அர்த்மெட்டிக் ப்ரோக்ரெஷனுங்கிறதுனால இப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து வேல்யூவாக இருந்ததுன்னா இதோட ப்ரீடிசிசர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இது சக்ஸஸர். ஒரு சம் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி முன்னிருக்கும், சம் வேல்யூவை ஆட் பண்ணி பின்னிருக்கும். அதாவது முன்னி பின்னி, இது ப்ரீடிசிசர் சக்ஸஸர் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். இது -3/1 ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால அது 3ஆக மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கே எழுதி பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -3, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வி வில் கெட்டிங் தி ஆன்சர் -214. ஸோ சிமிலர்லி தி ப்ராப்ளம் நம்பர் 3, தி ஈக்குவேஷன் 80x cube minus 52x square plus 78x minus 27. Geometric progression. Geometric progression na we are taking the roots as like this alpha by beta, alpha alpha beta. இப்போ at a time we are taking the 3 roots multiply பண்ணிடலாம். இங்கே -27/8 இருக்கும். ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கு 27/8. ஆல்ஃபா கியூப் பீட்டா கேன்சல் ஆகிடும், ஆல்ஃபாங்கிறது இந்த வேல்யூ கிடைக்கும். அப்புறம் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணாக்க இங்கே ஒரு ஆல்ஃபாவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இது பீட்டா, அப்புறம் பீட்டாவை எல்சியம் எடுத்து இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுதான் இது. அதனால் அதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ பீட்டா பாசிபிலிட்டி வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3/2, பீட்டாவுக்கு பதிலாக 1/3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். 3யும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர். ஒர்க் அவுட் பண்ணணும் வீட்டில் நீங்கள். And now the problem is important for இது யூனிவர்சிட்டியில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. If one of the root of the equation, one of the roots of the equation x cube plus px square plus qx plus r equal to 0 equal to the sum of the other two roots. அதனால தான் அப்படி எழுதியிருக்கோம் பாருங்க. ஒரு ரூட் எப்படி இருக்குமா கேட்டிங்கன்னா, இதை சம் பண்ணினா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கிறதோ அதுதான் அனதர் ரூட்டாக இருக்கும் தான் அவங்க சொல்கிறாங்க.
one of the roots of the equation equal to the sum of the other two. அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சராக மூன்றாவது ரூட் இருக்கும் அவங்க சொல்கிறாங்க. இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடைக்கும். அதனால் அந்த 2 இங்கே வந்துடுது. ஸோ இது 2 2ஆக மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ 2 2ஆக மல்டிபிள் பண்ணிங்கனாக்கா ஆல்ஃபா பீட்டா, இப்போ பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்புறமா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஆல்ஃபா பீட்டா அதை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் கிடைக்கும். அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து ஆல்ஃபா பீட்டாவை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அகைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடைக்கும். அது ரெண்டு சேர்ந்து தான் ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர். இட் இஸ் கியூ ஒன்று இருக்கிறதுனால கியூ பை இது இண்டிவிஜுவலாக டபுள் கியூ வி ஆர் டேக்கிங் அட் அ டைம் 2 இது கிடைச்சதுன்னா கியூ கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேறு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஆல்ஃபா பீட்டா இது ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அட் அ டைம் 3 ரூட்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். Alpha, beta, alpha plus beta. At a time we are taking 3 roots, only possibility this one. This is equal to minus r by 1. அதனால மைனஸ் ஆர்னு எழுதிக்கிங்க. இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன், இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆன் தி சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் திஸ் சிம்பிளை பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். வணக்கம்.